வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன் அப்டின்னா, அது நம்ம ஒதுங்கி போனாலும் நம்மள விடமாட்டாங்க போல இருக்கு. தேடி, தேடி, தேடி வம்பிழுப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் இப்ப சமீபத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஏதோ ஒண்ணு பேச அத எப்படி பேசுறதுன்னு தெரியாம, வம்பிழுக்கவும் கூடாது, வம்பிழுக்காமலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி இந்த இதுல காமெடில சொல்லுவாங்கல்ல, ஈயம் பூசுன மாரியும் இருக்கணும், பூசாத மாரியும் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சமீபத்துல ஒரு இது பேசியிருந்தாங்க. அதாவது என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கேட்டுருவோம். கேட்டுட்டு அதுக்கு உண்டான விமர்சனத்த நம்ம சொல்லலாம். பதிவு பண்றேன். முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். அதாவது என்ன அப்படின்னா, தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டாராம். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் சிஸ்டத்தை மாத்தணும்னு நினைச்சாராம். அது ஒரு பாயிண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் திமுக அவரை மிரட்டிட்டாங்களாம். திமுக மிரட்டி அவரை அரசியலுக்கு வரவிடாமல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா சொல்ற பாயிண்ட் தான் இருக்கிறதுலே ஹைலைட். ஏன்னா அந்த திமுகவை எதிர்க்கிற வரை அந்த ஒரு மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இல்லையா? அந்த மன வலிமை விஜய் கிட்டதான் இருக்கான். இது என்னங்க, நாங்களாம் எதுவுமே நியூஸ் எல்லாம் பார்க்காம, இல்ல எதுவுமே தெரியாம இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு விதத்துல அவர் சொல்றத அவங்க கட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஆதரிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்க, இந்த 2K கிட்ஸ், ஜென்சி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம தலைவரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? நம்ம இன்னும் எடுத்தோன்னு எல்லாரும் 1996 சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. 1996 தலைவர் என்ன தரமான சம்பவங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்லாம் ஒரு கிளான்ஸ் அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் அவங்க வாயில இருந்து வராது. அதெல்லாம் யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்ல. இப்ப இருக்கிற பசங்க தானே வந்திருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம தலைவர் நம்ம கட்சியோட தலைவர் நம்ம அப்படி பெருசா பேசணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வம்பிழுக்க முடியுமோ அவங்களெல்லாம் வம்பிழுத்து அவங்களெல்லாம் விட நாங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் அவங்களுடைய எல்லா உரைகளுடைய சாராம்சமாவா இருக்கிறது. இப்போ வரைக்கும் எல்லா பேச்சிலையுமே அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கிறதுலே விஜய்க்கு தான் மன வலிமை அதிகம்ன்ற மாதிரியும், மத்த யாருக்கும் மன வலிமை இல்லைங்கிற மாதிரியும். சரி, இந்த மன வலிமை அவருடைய படங்கள் தடைப்பட்டப்போ அப்போ இருந்த முதலமைச்சர்கள் கிட்ட போயிட்டு கையை கட்டி நின்னு பெர்மிஷன் வாங்கி அப்படிலாம் பண்ணாரு. அப்பெல்லாம் இவரோட மன வலிமை எங்க போச்சுது? அவங்க கிட்ட மன வலிமையா நின்னு பேசியிருக்கலாமே. இவங்க ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காங்க, நான் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன், நீங்க எப்படி இந்த படத்துக்கு இடைஞ்சல் கொடுக்கலாம் அப்படின்னு அப்போ பேசி இருந்தாருன்னா நம்ம உண்மையிலேயே இவரை ஓகே கொஞ்சம் தைரியசாலிதான் அப்படின்னு ஒத்துட்டு இருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் கையை கட்டி நின்னு கால்ல விழுந்து தொட்டு கும்பிட்டு அதாவது சொல்லுவாங்கல்ல, எனக்கு இவங்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி இந்த கட்சியில இருக்கிறவங்க கிட்டயும் கால்ல விழுந்து, அந்த கட்சியில இருக்கவங்க கிட்டயும் கால்ல விழுந்து இதெல்லாம் பண்ணது விஜய் அவர்கள் தான். அது நம்மளுக்கே தெரியும். அதை தாண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, திமுகவுக்கு பயங்கரமா சின்ஷா போட்டது விஜய் அவர்கள் தான். ஆனா திமுக ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு நிறைய அவங்களை புகழ்ந்து பேசுறது. அது மட்டும் இல்லாம ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கட்சியில இருக்க திமுக கட்சியில இருக்கக்கூடியவங்க அவங்க வாரிசுகளோட பெயர்கள் எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் நம்ம படத்துக்கு வைக்கணும், ஊர்களுக்கு வைக்கணும். அந்த பெயர்களை கேட்கும் போதே எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படிலாம் பேசியிருக்காரு. கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசில் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி,
தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள், அந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில் இந்த கனிமொழி. இந்தியாவிலேயே பரம்பரையா பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதெல்லாம் வந்துட்டு இப்போலாம் அந்த வீடியோலாம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இவங்கெல்லாம் கதை விட்டுட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டோம்னா நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கறதுனால நம்ம ஒதுங்கி போயிட்டு இருக்கோம். சரியா? ஆனாலும் வந்துட்டு நாங்க வம்பெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களை மாதிரி வரணும்னு வந்து தலைவர் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. தலைவர் யார் மாதிரியும் வரணும்னு ஆசைப்பட்டது கிடையாது இது வரைக்கும். எப்பவுமே வந்துட்டு அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும் அப்படின்னா ஆசைப்பட்டது கிடையாது. உண்மையாவே அவர் ஹீரோவா வரணும்னே ஆசைப்படல. அதுதான் உண்மை. அவர் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, நல்ல ஒரு வில்லன் ஆர்டிஸ்டா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அவரோட பேசுமே கொஞ்சம் வில்லத்தனமா தான் இருக்கும், தலைவர் பேசுமே. அது வந்து நம்ம ஒத்துக்கதான் வேணும். ஆனாலும் வந்துட்டு என்ன சொல்றது, பேஸ் நம்ம வில்லன் நடிகர்கள் நிறைய பேரை பாக்குறோம். அவங்க பாக்குறதுக்கு தான் வில்லத்தனமா இருப்பாங்க. மனசளவுல வந்து நம்ம குழந்தைத்தனமா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம தலைவருடைய லுக்கா இருக்கட்டும், அவருடைய ஃபேஸா இருக்கட்டும், ஹீரோவை விட வில்லனுக்கு தான் வந்துட்டு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்கள்ல அப்படிதான் நடிச்சிட்டு இருந்தாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, அவர் ஹீரோ ஆகணும்னே ஆசைப்படல, அவர் எப்படி எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்பட்டமான ஒரு விஷயங்கள். அதாவது என்ன சொல்றது, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நான் வந்து சொல்ற மாதிரி சொல்றேன், அந்த மாதிரி வந்து வித்தியாசமா ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து. யார மாதிரி வரணும்னு தலைவர் வந்து ஆசைப்பட்டது கிடையாது. ஆனா வந்துட்டு அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஸ்டத்தை மாத்தணும்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வேணா நான் வந்து ஓரளவுக்கு ஒத்துக்குவேன். சிஸ்டத்தை மாத்தணும்னு நினைச்சேன், சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னது எல்லாரும் சொல்ற வார்த்தைகள் தான், தலைவரும் சொல்ற வார்த்தைகள் தான். எல்லாருமே அரசியலுக்கு வர போறாங்க அப்படின்னா இங்க இருக்க எதுவுமே சரியில்லை, எல்லாமே மாத்தணும் அப்படின்னு சொல்றது பொதுவான ஒரு வார்த்தை தான். இதுல வந்து தலைவர் குறிப்பிட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தலைவர் குறிப்பிட்டு அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. சிஸ்டத்தை மாத்தணும் அப்படிங்கிற நினைப்பு தலைவருக்கு இருந்துச்சுதான், இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவருக்கு வந்து கொடுக்கப்படலை. அவர் அரசியலுக்கு வந்திருந்தா கூட அவரால் நல்லது விஷயங்களை செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் வந்து அரசியல்ல இருந்து விலகிட்டாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பக்கத்துல போகும்போதுதான் நம்மளுக்கு தெரியும் இதுல என்னென்ன ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில இருந்து பார்க்கும்போது அழகாதான் இருக்கும், உள்ள போய் பார்க்கும்போது நிறைய ஃபால்ட் இருக்கிறது நமக்கு தெரிய வரும். சோ இந்த ஃபால்ட் எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்றேன், யாரு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல நான் பண்றேன்னு இறங்கி பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா தலைவர் வந்து என்ன நம்பி வரவங்க பாதிக்கப்படக்கூடாது, எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. அரசியலுக்கு வராம போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டு தான் அரசியல்ல இருந்து விலகுனாங்க. சோ அதையும் வந்துட்டு நிறைய பேர் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க ஹேட்டர்ஸ் எப்பவுமே அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு இல்லையா, திமுக வந்து தலைவரை வந்து மிரட்டி அரசியலுக்கு வர விடாம பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ இந்த பாயிண்ட் வந்து முற்றிலும் தவறான ஒரு பாயிண்ட், அது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறதுக்கு தலைவரே கிளீனா ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு நீங்க வந்துட்டு திமுக மேல பழியப்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு தலைவர் வந்து திமுக வந்து மிரட்டிச்சா இவர் வந்து தலைவர் வந்து அரசியல் வந்து ஒதுங்கிட்டாரா? யார் மிரட்டலுக்கும் அவர் பண்ணிடுற ஆள் கிடையாது. நீங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல இதை வந்து நம்ம சொல்லும் போது, ஆரம்ப காலகட்டத்துல அவர் வந்து தோட்டத்துல வந்து எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாரே வச்சாரே அப்படின்னு எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்ப காலகட்டத்துல தோட்டத்துல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தலைவரை அவங்க வந்து எம்ஜிஆர் தாக்கதான் செஞ்சார், இல்லைன்னு யாருமே சொல்லல. இது தலைவரே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். தலைவரே மேடையில வந்து சொல்லியிருக்காரு, கலைஞர் அவர்களுடைய ஃபங்க்ஷன்ல பேசும்போது இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து தோட்டத்துல இருந்து கட்டி வச்சிருக்கும் போது கலைஞர் தான் வந்து என்னை வந்து விடுவிச்சாரு அப்படின்னு சொன்னார். இது ஆரம்ப காலகட்டம். அப்போ வந்து ஒரு 10 படம் கூட அவர் வந்து பண்ணல, அப்பதான் வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள, அவ்வளவுதான். சோ அப்போ வந்து ஏற்பட்டு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்ல எம்ஜிஆர் அவர்களே தலைவரை வந்து ஆதரிச்சு பேசுறதோ, என்கரேஜ் பண்ணி பேசுறதோ, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ தப்பான ஒருத்தருக்கு எம்ஜிஆர் அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாரு இல்லையா.
சோ அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சரியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்தே புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்ப சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப தைரியமா இருந்தாரு, 1996 பயங்கரமா பேசினாரு சொல்லும்போது எல்லாரும் இழுத்து பேசுற ஒரு விஷயம், அந்த தோட்டத்துல என்ன நடந்துச்சு, தோட்டத்துல கட்டி வச்சாங்களே, தோட்டத்துல வந்து அடிச்சாங்களே, தோட்டத்துல வந்து இது பண்ணாங்களே, அவங்களே அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தலைவருக்கு ஆதரவா மாறிட்டாங்க. சரிங்களா? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வர்றதும் அது வந்து மாறுறதும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு கூட நீங்க கேட்டீங்கன்னா தலைவரே நேர்ல ஆமாப்பா நடந்ததுன்னு ஒத்துக்குவாரு. தலைவர் வந்து பொய் சொல்ல மாட்டாரு, ஒத்துக்குவாரு. ஆனா நிறைய பேர் இருக்காங்க, என்னமோ வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு பெருசா வந்து இதான மாதிரி தலைவர் பேரை சொல்லி வந்துட்டு கடைசியில தலைவரையே வந்து எதிர்த்து பேசுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுதான் தலைவருக்கு தெரியாது. தலைவர் ஒண்ணுதான் பேசுவாரு, உண்மையதான் பேசுவாரு. சோ அந்த வந்து தலைவரே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். சோ இந்த இடத்துல வந்து அதை இழுத்து நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணார் தலைவர், தலைவருக்கு வந்து எப்படி வந்து மிரட்டலுக்கு பயப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு போட்டோ இருக்குங்க, ஒரே ஒரு போட்டோ. அந்த ஒரு போட்டோவை பார்த்தாலே வந்துட்டு நீங்க வந்து தலைவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதான் அந்த போட்டோ. இதுல வந்து நீங்க பாக்குறீங்க, தலைவர் வந்து இறங்கி ரோட்ல சும்மா நின்னாரு, வேற எதுவுமே பண்ணல, சும்மா கார்ல இருந்து இறங்கி ரோட்ல நின்னாரு, அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயம் எவ்வளவு வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல இன்டர்நெட் இந்த மாதிரி ஆப் அது இதெல்லாம் கிடையாது. அப்பவே வந்துட்டு தலைவர் வந்து பயங்கர வைரல். அவர் இறங்கி ரோட்ல நின்னாலே வைரல் தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ஆள் அவரு. இன்னுமே அவர் வந்து மாஸ்க் குறையாம போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் தான். அது ஏன் எப்ப செஞ்சாரு, யார் முன்னாடி செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? 2 பெரிய ஆளுமைகள் அப்ப வந்து தமிழ்நாட்டுல இருந்தாங்க, அரசியல் ஆளுமைகள். 2 பேர் இருந்தா கூட அதுல பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, அவர்களால் ஏற்படக்கூடிய இடைஞ்சல், அத வந்து கேட்கறதுக்காகத்தான் தலைவர் வந்து கார்ல இருந்து இறங்கி ரோட்ல நிக்கிறாரு. அத பார்த்து அந்த ஆளுமை வந்து பயந்தாங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. ஐயோ எப்படியாவது அவர் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைங்கப்பா அப்படின்னு முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு பயத்தை உண்டு பண்ணினவர் தான் நம்ம தலைவர். யாரை பார்த்தும் பயப்படுற தலைவர் நம்ம தலைவர் கிடையாது. அது வந்து நிறைய பேருக்கு புரிய வாய்ப்பு இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து பாதுகாப்பு ப்ரொசீஜர்ஸ் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படியே இருந்தாலும் இவரும் ஒரு செலிபிரிட்டி, இவருடைய கார் வரும்பொழுது இதையே வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டு, ரொம்ப நேரம் நிக்க வச்சுக்கிட்டு, அவங்க வர்றாங்கன்னா வர்றதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி நீங்க நிறுத்தி வைக்கலாம். அரை மணி நேரமா நிறுத்தி வச்சு அப்படி போக கூடாது, இப்படி போக கூடாது, இறங்கி நடந்து போனா 10 அடி தூரத்துல வீடு இருக்கும்போது கார் உள்ள போக கூடாது அப்படி இப்படி எல்லாம் கெடுபிடி பண்ணா அது வந்து இவருக்கு பிடிக்கல. அதை எதிர்த்து அப்பவே கேள்வி கேட்டாரு. இது சின்ன விஷயம் தான். அதை தாண்டி வந்து என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களை பற்றி A to Z பிரஸ் மீட் வச்சு சொன்னாரு. அது வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லிடுவாரா இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த மாதிரி தைரியம் வந்து விஜய்க்கு வருமா அப்படின்னா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து அவங்கள பார்க்க வந்து நிறைய பேர் இறந்து போகும்போது கூட அந்த இடத்துல நம்ம நின்னு அவங்களுக்கு ஆறுதலா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கூட இல்லாத ஒருத்தர் தான் வந்து விஜய். அவங்க வந்து இறந்துட்டாங்களா, சரி ஓகே, அந்த நியூஸ் காதுக்கு வருதா, அந்த நேரத்துல பயணங்கள் எல்லாம் ரத்து பண்ணிட்டு நீ அந்த இடத்துக்கே போக வேணாம், பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அந்த இடத்துக்கே போக வேணாம், அந்த ஊர்ல இருக்கலாம்ல, ஊர்ல இருக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரௌட் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா போய் துக்கம் விசாரிச்சிருக்கலாம். ஆனா வந்துட்டு என்ன அப்படின்னா, உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டுல துக்கம் விசாரிக்கிறதுக்கு, துக்கம் நடந்த வீட்டுல இருந்து ஆட்களை நம்ம வீட்டுக்கு வர வச்சு துக்கம் விசாரிச்ச கோஷ்டின்னா அது நம்ம விஜய் கோஷ்டி தான். இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து பார்க்கவே இல்லை. சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னு தலைவர் சொன்னதை வந்து இவங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நம்ம என்னடா துக்கம் விசாரிக்க அவங்க வீட்டுக்கு போறது, அவங்கள வர சொல்லுடா, நான் இங்க வந்து துக்கம் விசாரிச்சுக்கிறேன் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சு துக்கம் விசாரிச்சு அனுப்புறதெல்லாம் வந்துட்டு இப்பதான் நான் வந்து மொத்தமே பாக்குறேன். லைஃப்லயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அந்த மாதிரி பாக்குறேன். அந்த மாதிரி பெருமையெல்லாம் இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள். சோ நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா வந்து லைனா வந்துகிட்டே இருக்கும். சரி, நம்மளுக்கு அதான் தேவையில்லை அப்படிங்கறதுனாலதான் ஒதுங்கி போறது. நிறைய வம்பிழுக்கிறாங்கதான், நம்மள வந்து வம்பிழுக்கிறதுல நம்பர் 1 இடத்துல இருக்கிறவங்க விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான். இருந்தாலும் நம்ம வந்து சரி வேண்டாம், நம்ம தலைவர் வழியில் நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம எதையும் லிஸ்ட் போடாம, அவங்களை எதுவுமே சொல்லாம, அவங்களை எதுவுமே வம்பிழுக்காம, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் வித்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் இருந்தா கூட இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அது என்ன சொல்லுது, பரபரப்பு தேவையில்லையா? பரபரப்பு வேணும்னா இவங்களுக்கு வந்து தலைவர் பேர் எழுத்து சொன்னாதான் இவங்களுக்கு வந்து பரபரப்பு வரும். அவங்களுக்கு தெரியும் நம்ம இதை சொன்னா 4 பேர் நம்மளை பத்தி பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியும், தெரிஞ்சுதான் வம்பிழுக்கிறாங்க.
ஸோ அப்ப கூட நம்ம வந்து எதுவுமே சொல்லாம போனா நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லை, ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிதான். ஆனா அதுல வந்துட்டு கடைசியா ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, திமுகவை எதிர்ப்பதற்கு தலைவருக்கு இல்லாத ஒரு மன வலிமை விஜய்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தலைவருக்கு இல்லாத மன வலிமை விஜய்க்கு வந்ததா அப்படின்னா வந்துட்டு அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே நிறைய விஷயங்கள்ல தலைவர் வந்து பெரியவங்களுக்கு பணிஞ்சுதான் போவார் எப்பவுமே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலில் விழுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதாவது ஒரு எம்ஜிஆர் பார்க்கும்போது வந்து ஆசீர்வாதம், கலைஞர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. விஜய் அவர்களும் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி என்ன பேசுறாங்க? இப்ப நான் வந்து ஒருத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்னா அவர் தலையில் தூக்கி வச்சுக்கிறது, அவங்க வீட்டுல இருக்கிற பெயர்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லி இதெல்லாம் வந்து மிக சிறந்த பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களை புகழ்ந்து பேசுறது, இதெல்லாம் பண்ணாம நான் கால விழுவேன், நீ பெரியவங்க தான் காலை நான் விழுவேன், ஆனா நீ என்ன தப்பு செஞ்சாலும் நான் வந்து அதை சுட்டி காமிப்பேன் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கிறது தான் வந்துட்டு தலைவர். அது வந்துட்டு வித்தியாசமான ஒரு முரண்பட்ட கேரக்டர்ஸை வந்து கம்பேர் பண்றது வந்து மிகப்பெரிய தவறு. தலைவர் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு விஜய்க்கு கட்ஸும் கிடையாது, கேரக்டரும் கிடையாது. தலைவர் வேற வேற ரகம். அவரை வந்து யாரு கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாது. அதாவது என்ன அப்படின்னா, பிசினஸ்ல வந்து நம்ம போட்டி போட்டு ஓரளவுக்கு அவரை மேட்ச் பண்ற அளவுக்கு வளர முடியும். ஆனா கேரக்டர் அப்படிங்கிறது அப்படியே வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். தலைவரை மாதிரி ஸ்டைல் பண்ணலாம், தலைவரை மாதிரி நடிக்கலாம், தலைவரை வந்து இமிட்டேட் பண்ணலாம், அவங்க வேற விதமா கூட இமிட்டேட் பண்ணலாம். தலைவருடைய தம்பி நானு, தலைவரை வந்து வாரிசு நானு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய இமிட்டேட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணலாம். ஆனா கேரக்டர் அப்படிங்கறத வந்து அங்க இருந்து இங்க ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. எப்பவுமே அந்த கேரக்டர் வந்து பேசும்போது அந்த வித்தியாசம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். விஜய் அவர்கள் கூட சினிமாலேயே இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த அளவுக்கு அவருடைய ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இவர் வந்து அரசியலுக்கு வந்ததுனாலதான் இவர் எப்படி என்னென்ன சுச்சுவேஷன்ஸை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு, இக்கட்டான சூழ்நிலையில மக்கள் கூட நிப்பாரா, இல்ல விட்டுட்டு பிளைட் ஏற போயிருவாரா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. அது மட்டும் கிடையாது, இறங்கி போய் வீட்டுக்கு போய் துக்கம் கேட்கறதுக்கு கூட வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு அரசியல் தலைவரை வந்து நான் முத இப்பதான் பாக்குறேன். ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவங்க இல்லையா, இறந்து போனவங்க இல்லையா. அப்போ அவங்க கட்சியை சேர்ந்தவங்க இறந்து போனப்ப கூட நான் வீட்டுக்கு வந்து நான் துக்கம் கேட்க மாட்டேன். அதுக்கு பேர நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு, நான் இங்க வந்து எல்லாரும் நல்லாதான் பேசுவாங்க, எல்லா நடிகர்களும் நல்லாதான் பேசுவாங்க, எல்லா அரசியல் தலைவர்களும் நல்லாதான் பேசுவாங்க. பொதுமக்களை சந்திக்கும் போது யாருமே வந்துட்டு வேற்றுமை இது பண்றது, மூஞ்சியை காமிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் யாருமே பண்ண மாட்டாங்க. அங்க போயிட்டு வந்தவங்களுமே அதான் சொன்னாங்க, அவர் நல்லா பேசினார், எங்க கிட்ட நல்லா விசாரிச்சார், துக்கம் விசாரிச்சார். துக்கம் விசாரிக்க அவங்க வீட்டுக்கு எல்லாம் வந்து விசாரிக்கணும், இங்க வந்து துக்கம் விசாரிச்சு என்ன ஆக போகுது அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. இதை தாண்டி விஜய் அவர்கள் மேல நம்ம விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது, நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் போடலாம் அவர் மேல. ஆனா எங்களுக்கு அது தேவையில்லை அப்படிங்கறதுனாலதான் ஒதுங்கி இருக்கோம். திரும்ப 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 தலைவரை வந்து நீங்க வம்பிழுக்கிறது உங்களுடைய அது என்ன பரபரப்புக்காக மட்டும்தான் நீங்க பண்றீங்க அப்படிங்கிறது புரியுது. தலைவர் பெயரை சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி. தலைவர் பேரை சொல்லவோ நாங்க வந்து இதுக்கப்புறமா அவர் பேர் இல்லாம பேச மாட்டோம் அப்படின்னா அது வேற மாதிரி நாங்களும் வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நம்மளும் வந்து இவர் என்ன பண்ணாரு, ஆரம்பத்துல என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, எந்தெந்த படத்துல தலைவர் வச்சு பேசியிருக்காரு, எந்தெந்த படத்துல தலைவர் செஞ்ச அதே ஸ்டைல இவர் ஃபாலோ பண்ணிருக்காரு, 1008 விஷயங்கள் இருக்கு, இவர் காப்பி அடிச்ச விஷயங்கள் அத்தனையும் தூக்கி கொண்டு வந்து போட்டுற வேண்டியதான் வீடியோல. ஏற்கனவே நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க நெட்ல, இருந்தாலும் நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனாலதான் ஒதுங்கி இருக்கிறது. அதையும் வந்து அப்பப்போ வந்து வம்பிழுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, தேவையில்லாத நம்ம விஷயம். இருந்தாலும் வந்து எனக்கு அந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே எனக்கு வந்து பேசாம இருக்க முடியல, அதனால பேசினேன். ஏன்னா நம்ம வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி நான் போட்டப்ப கூட அதெல்லாம் பத்தி நம்ம ஏன் பேசிக்கிட்டு சிஸ்டர், அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம வந்து நம்ம தலைவர் உண்டு நம்ம உண்டு அந்த மாதிரிதான் இருக்கணும், அவங்கள பத்திலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம பேசுற அளவுக்கு அவங்க ஒர்த்தும் இல்லை அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுதான் என்னுடைய கருத்தும், நாங்க பேசுற அளவுக்குலாம் நீங்க இன்னும் ஒர்த் ஆகல. அப்படியே ஒர்த் ஆகுறீங்க அப்படின்னா ஒர்த் ஆனதுக்கு அப்புறமா பாக்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் ஒர்த் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதுதான் எனக்கு. நீங்க தேர்தல் நிக்கலாம், ஜெயிக்கலாம், சிஎம் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம், ஆனா கேரக்டர் மாறவே மாறாது, அப்படியேதான் இருக்கும். ஸோ உங்க கேரக்டர் மாறாத வரைக்கும் நாங்களும் உங்களை மதிக்க மாட்டோம், நீங்களும் வந்து எங்களை சீன்றதை நிறுத்த மாட்டீங்க. உங்க கேரக்டர் அப்படி, எங்க கேரக்டர் இப்படி. ஸோ இதோட வந்து நிறுத்திக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. இல்ல இனிமேலும் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னா தேர்தல் வரைக்கும் கூட நாங்க உங்களை
விமர்சனம் பண்ணுவோம், தேர்தலுக்கு அப்புறமும் நாங்க விமர்சனம் பண்ணுவோம், நீங்க ஜெயிச்சாலும் விமர்சனம் பண்ணுவோம், தோத்தாலும் விமர்சனம் பண்ணுவோம். இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு தயாரா இருங்க, அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது? இதை சொன்னா கூட மிரட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. நம்மளுக்கு மிரட்டணும்னு அவசியம் இல்ல, மிரட்டலுக்கு பயப்படணும்ன்ற அவசியமும் கிடையாது. தலைவர் எப்படியோ அப்படிதான் நாங்களும் அப்படின்னு சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.